Hello friends, welcome to Python Tamil tutorial part 26. நான் சீனு. போன கிளாஸில் while loop அப்படின்றத ஒன்று பற்றி பார்த்தோம். இப்போ வந்து for loop அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இப்போ x = ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுக்குள்ளார ஸ்ட்ரிங் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆப்பிள் milk ஆப்பிள் மில்க் மேங்கோ அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸோட அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் இதெல்லாம் இருக்கும். நான் ஃபார் லூப் இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது ஃபார் லூப் எப்படி ஒர்க் செய்யுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபார் ஃப்ரூட் இன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கோலன் போட மறந்துடாதீங்க. பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஐ வாண்ட் ப்ளஸ் ஃப்ரூட்டு நாங்கள் ஃப்ரூட் அப்படின்றத போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஃபார் லூப்பிங்ன்றதுனால ஃபார் எழுதுறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஐ வாண்ட் ஆப்பிள் மில்க் மேங்கோ அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு காட்டுறேன் பாருங்கள். போன கிளாஸில் லூப்பிங்கில் பார்த்தோன்னா 10 அப்படின்றது, அதாவது 10 டைம் அந்த ஏ ப்ளஸ் ஆகும்போது 10 டைம் ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் எழுதிக்கலாம். இங்கே ஃப்ரூட் அப்படின்றது பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது நம்ம வந்து எக்ஸில் வந்து இப்போ மூணு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்பரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இப்போ ஃபார் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் போது இந்த எக்ஸில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ஆட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இஸ்னா அது வந்து செக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இன்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபங்க்ஷனு. அதாவது எக்ஸோட இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கூட இந்த ஃப்ரூட் அப்படின்றத ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட கண்டிஷன். இந்த ஃபார் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால 3 டைம் அங்கே ரன் ஆகிருக்கு. இதுவே பாருங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். லாவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்திருக்கு. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா அந்த ஃபார் லூப்பிங் மூலிமா தான். இது வைல் லூப்போட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இந்த இடத்துல எல்லா கண்டிஷனும் எழுதிக்கலாம். அந்த A++ன்றது இங்கே எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது வந்து சும்மா சிம்பிளாக எழுதியிருக்கேன். மற்றபடி ஃபார் லூப்புன்றது வைல் லூப்பிங்கோட இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. இதை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த நீங்கள் நம்பர் போட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபார் லூப்னா எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். Thank you for watching. Please subscribe.